மீண்டும் சந்தித்தல் பங்களாச்சுரண்டை பேரம்பூர் மேல்நிலைப்பள்ளி 1996 96 ஆண்டு +2 மாணவ வணிகவியல் பாடத்தில் பயின்ற பழைய மாணவ மாணவிகள் மீண்டும் சந்தித்தல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சில்லி ரெஸ்டாரண்ட்டில் தான் அந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். சுரண்டை அண்ணா சிலை வடம்புறம் இருக்கிற சில்லி ரெஸ்டாரண்ட்டு சூப்பராக இருக்குது. கார் பார்க்கிங் வசதிகள்லாம் நிறையா இருக்குது. நம்ம மீட்டிங் ஹால் பார்ப்போம். சில்லி ரெஸ்டாரண்ட்டு, இது ஹோட்டலு சூப்பராக அரேஞ்ச் பண்ணியாச்சு. 40-50 பேர் இருக்காங்க. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிக்காங்க. இப்போ தான் 2 பேர் வந்துருக்கோம். இப்போ அரை மணி நேரத்தில் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுவாங்க. ரெடி ஓகே வாய்ப்பா? ரெடி ஆகிடுச்சா? சூப்பர். வணக்கம். வாங்க மைக்கேல். யாரும் சொன்னா வாடா 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 வாங்கடா வாங்கடா. வணக்கம் ஜப்பா. வணக்கம். வெல்கம் வெல்கம். நல்லா இருக்கா? ஜப்பா வந்திருக்காரு, ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. இது பைக் ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க. உங்களை யாரும் தெரியாது, நீங்கள் அறிமுகப்படுத்திக்கோங்க. ஆமாம், இல்லை இருந்தாலும் வாங்க 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 வாங்க. வருக வருக எல்லாரும். சக்கலி எடுத்துக்கோமா. வணக்கம். எடுத்துக்கிடுமா. பல மணி நேரம் உட்காந்துருக்க பாரு. எடுத்துங்க சாக்லேட் எடுத்துங்க. சாக்லேட் எடுத்துங்க. குட்டீஸ் எடுத்துங்க. இது பையனாமா? இது பொண்ணு. சரி, இது கார்த்தி பிள்ளைங்க. சரி சரி சரிங்க. வாங்க வாங்க சார் வாங்க. வணக்கம். சாக்லேட் எடுத்துங்க. வணக்கம். சரி. என்னப்பா? எப்படி எப்படி 11 மணிக்கு? சரி சரி. தலைவரே இப்படி லேட்டாக வந்தேன் எப்படி? சொல்லு. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? சரி. பொண்ணா அது? தெரியுதா? ஆளுகளை எல்லாரும் தெரியுதா? சுந்தராஜ் இது யாரு? இது யாரும் தெரியுதா? ஒன்னே மட்டும்தான் அவருக்கு. ஒன்னே மட்டும்தான் அவருக்கு. என்னடா வேணும்? ட்ரிங்க்ஸ் எடுத்துருங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது உங்கள் அனைவரையும் வருவது நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம 96 வருஷமாக படித்தோம். 11th வந்து 95 குறிப்பாங்க. அந்த வருடத்தில் ஆரம்பித்து இப்போ பேசுகிறோம். இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் வந்து ஒரு 28 வருடங்களுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணிக்கோம் ஒரு பிரச்சனையாக போயிருக்கோம். உடம்புறமா சகோதர சகோதரிகளாக இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு உங்கள் அனைவரையும் நம்முடைய விழா குழுவினர் சார்பாக வரவேற்கிறோம். நம்முடைய மற்றும் நிறைய சசிகலா, ஸ்டெல்லா, இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுடைய ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்கள் டைம் இருக்கு, என்ன பண்ணி யோசிங்க. கவிதை சொல்லலாம், இல்லை ஹஸ்பண்ட் பாட சொல்லலாம். ஏதாவது
உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறேன் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே மாதிரி நம்ம ஒரு வருஷம் போடும்போது இன்னும் நிறைய பேர் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். சரியா சார்? நீங்கள் வெல்கம் கவிதா, சாக்லேட் எடுத்துங்க. வெல்கம், வாங்க வாங்க அண்ணா வாங்க. எவ்வளோ அக்கறை வேர்த்து விருத்து வந்திருக்காங்க இவங்க 3 பேர் தான்ப்பா. வணக்கம் 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 வணக்கம். என்ன பஸ் கிடைக்கலையோ? ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிப்பா. எல்லாரும் வந்தாச்சு. வெல்கம் வெல்கம் சங்கரேசன். சாக்லேட் எடுத்துங்க. வாங்க வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? வாங்க. அப்படி எடுத்தாச்சப்பா. ஒரு எல்லாரும் வந்துட்டாங்க. ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலாம். ஒவ்வொருத்தர் முகத்தில் சந்தோஷம் பாருங்க. எத்தனையோ வருஷம் கழிச்சு, 28 வருஷம் கழிச்சு ஒவ்வொருத்தரும் சந்திக்கிறோம். ஆமாம், ப்ரோக்ராம் ஆரம்பிக்க வேண்டியதான், டைம் ஆயிடுச்சு. நம்ம எழுந்திருக்கோம். ரெடி. எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். இப்போ வந்து ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்திக்கணும். முதலாவது ஆமாம் வரவேற்பு பேசணும். அதுக்கப்புறம் என்ன நிகழ்ச்சி ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்தணும். முன்னாடி வந்து பேசுங்க. நாங்கள் முன்னாடி வந்து இப்போ நமக்கு இன்னொரு வாட்டி சொல்லு. 12th லீடர் ஜெயவேலாம் தெரியும். ஜெயவேலி டீச்சராக இருக்காங்க. அவர்கள் இப்போ வந்து அவங்க வந்து நமக்கு வரவேற்புரை நிகழ்ச்சி இருக்கிறோம். ஆரம்பிக்கவே இல்லை, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது மதிய வணக்கம். காலையில் ஆரம்பிக்க நினைச்சோம், ஆரம்பிக்க முடியல. சரியா? இந்த 96 அப்படிங்கிறது எப்படி வளர்ந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். எல்லாரும் வந்ததுக்கு நன்றி. எல்லாருமே நீங்கள் உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். உங்களை பற்றி, உங்கள் ஃபேமிலியை பற்றி நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஒவ்வொருத்தரும் பேச போகிறீங்க. முதல்ல நான் பேசுகிறேன். சரியா? முதல்ல இந்த குரூப் வந்து எப்படி வளர்ந்ததுங்கிறத நான் சொல்கிறேன். நானும் சொல்லாமல் எதேச்சியாக பேசிக்கும் போது விளையாட்டு
ஆரம்பிச்சது அந்த குரூப். அப்புறம் சசி ஜான்சன் வந்து பசங்க நம்பரெல்லாம் வாங்கி கொடுத்தான். விளையாட்ட ஆரம்பித்த குரூப்பும் இன்னைக்கு வந்து ஒரு குழுவாக ஒரு குடும்பமாக நம்ம இருக்கிறோம். அதுக்கு கடவுளுக்கு முதல்ல நான் நன்றி சொல்கிறேன். செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் ஃபஸ்ட்டு என் பேர் வந்து ஜெயமணி, எல்லாருக்கும் தெரியும். தெரியுமா? எனக்கு தெரியாது. சரி, என்னுடைய கணவர் வந்து விவசாயம் பண்ணுறாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறான், டிப்ளமோ முடிச்சிருக்கிறான். பொண்ணு வந்து திருச்சியில் பிடெக் படிச்சுட்டு இருக்கா. நான் வந்து ஜவஹர் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், டீச்சராக இருக்கிறேன். அடுத்து வந்து பிள்ளைங்களாம் ஓரளவு எல்லாரும் அப்படியே இருக்கிறோம். ஆனால் அந்த பசங்க தான் நியூஸ்லாம் வச்சு ஒரு மாதிரி பயங்கர மாதிரி இருந்திருக்காங்க. படித்த மாதிரி ஒன்றே இல்லை. ஆனாலும் சந்தோஷம். ஏன் அப்படின்னா 96ல் நம்ம 16ல் இருக்கிற மாதிரியே இப்போவும் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் போகுது. நம்ம என்னதான் நம்ம குடும்பத்தில் இருந்தாலும், நிறைய பிரச்சனைகள் மத்தியில் இருந்தாலும், உங்களுடைய ஒவ்வொருத்தரோட மெசேஜை பார்த்த உடனே நம்ம அந்த +2க்கே போயிடுறோம். அப்படிதான் இல்லையா? அப்படிதான் நான் எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஸ்கூலில் கேட்கவே என்ன பண்ணுறாங்க அப்படியா? டீச்சர்லாம் பயமே கிடையாது. நம்மளுக்கு எடுத்த ஆசிரியர்கள் யாருமே பயமே கிடையாது. நல்ல கல்வியை தர்றாங்க, ஒழுக்கத்தை பண்ணுறாங்க. சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்கோம், இன்னும் வாழுவோம். அடுத்த வீட்டுக்கு ரெடி ஆகும். ரொம்ப நன்றி. கொஞ்சம் மைக்கு பக்கத்தில் வச்சுக்கோமா, மைக்கு பக்கத்தில் வச்சுக்கோ. அவங்க பிடி கான்ட்ராக்டரு, ஏஜென்சி வச்சுருக்கோம். நான் வந்து கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கேன். எனக்கு 2 பசங்க, பையன் மகன் ரிஷி வீரம் பையன் முடிச்சுட்டு இங்கே பிஸ்னஸ் ஸ்கூலில் வந்துருக்கான். இன்னொரு பையன் வந்து ஃப்ரான்சிஸ் சேவியர்ஸ் காலேஜில் ஃபஸ்ட் இயர் ஏபிஎஸ் படிச்சிருக்கேன். என்ன எல்லாருக்கும் தெரியும் தானே? தெரியாது தெரியாது. ஆமாம், அதனால நான் சொல்கிறேன். என் பேர் ஜெபா எபனேசர். முதல் பேஜில் உட்காந்துருப்பேன், நல்லா ஞாபகம் சொல்லுங்கள். ஆமாம், கண்ணாடி போட்டுப்பேன், அதே கண்ணாடி பூவும் போட்டிருக்கேன். அப்போ அந்த மாதிரி இப்போ இருக்கேன். நீங்கள் என்னைய மட்டும் தப்பு மாற்றி சொல்லிட்டாங்க. யார்? ஜெயமணி. ஆமாம், அப்போ இந்த மாதிரி தான் நான் இப்பவும் இருக்கேன். மனசும் அப்படி தான் இருக்குது, வயசும் அப்படி தான் இருக்குது. இன்னும் இளமையாக தான் இருக்கும். சரியா? அது வந்து உண்மை கசக தான் செய்யும். உங்களுக்கு பேசுறது கசக தான் செய்யும். கசகிக்குதா? ரைட்டு. இல்லைன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் இந்த இப்போ கற்கள் நிறையா இப்போ நம்ம கூட்டத்திலே இவன் தான் இளமையாக இருக்கான். தேங்க்யூ 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 தேங்க்யூ. கை எடுத்துக்கான எனக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. என் ஒய்ஃப் வந்திருக்காங்க. என் ஒய்ஃப் வந்து மஞ்சமால் ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க. நான் பேரன் ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன். எனக்கு ஒரு பொண்ணு 6th போகிறா. அடுத்து கடைசியாக இப்போ ஒரு பையன் பிறந்திருக்கான். அது எனக்கு ரொம்ப பெருமை. இதுதான் நான் இளமையாக இருக்கேன்னு சொன்னேன். ஆமாம், இருக்கிற இளமையாக இருக்கிறது இதுதான். புரியுதா? இன்னும் ஒரு 2 வருஷத்துல சம்மந்தம் காண போகிறோம். ஆமாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அதுதான் நான் இளமையாக இருக்கேன்னு சொல்லுவேன். இப்போ இருக்கு நம்ம குரூப்பில் இளமையாக. ஆமாம், நாங்கள் அழைப்புதல் தரும்போது வந்துருங்க எல்லாரும். அதனால் மறக்காதீங்க, மறந்துடாதீங்க, மறந்து இருந்துடாதீங்க. ஆமாம் ஆமாம், அப்பவும் இப்படி தான் இருக்கும். சரி, இப்போ சண்முகராயன் அவர்கள் இப்போது நம்மகிட்ட அறிமுகப்படுத்துவாங்க. வணக்கம். மைக்கு தான் 2 வாட்டி நான் மைக்கு பிடிச்சி பேசுகிறேன். என் பேர் சண்முக விநாயகம். வேலைக்கு கூப்பிடுவாங்க எல்லாரும் செல்லம்மா. ஓகே. என் ஒய்ஃப் பேர் ராஜேஸ்வரி. 2 பசங்க, பாலமுருகன், அழகுசுடர். பாலமுருகன் டீக்கா முடிச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஒரு வருஷம் ஆச்சு. இந்த பையன் 11th முடிச்சுட்டு 12th ப்ரிப்பேர் ஆகிடுவார். பிஸ்னஸ் போவேன், பார்ட் டைமில் டீச்சர் சொன்ன மாதிரி 1 வருஷத்துக்கு வாங்கிடுறேன். அது ஒரு ஆசை சின்ன எடுத்துக்கிட்டாங்க. ஹாய். பார்த்துக்கிறேன் கீழே என்ன பார்த்து வச்சு லைஃப் வந்து டெய்லரிங் கிளாஸ் வச்சுருக்காங்க. பசங்க நல்லா
ரைட். அடுத்து யார் பேசுவாரா? சங்கரேஸ்வரன் வாங்க. ஃபர்ஸ்ட் பேசுறேன். நாங்கெல்லாம் நிறைய பேர் நீங்களா டீச்சர் நாங்களாம் வீட்டிலே இருந்துருக்கோம். சரி, என் பேர் சசிகலா, என் வீட்டுக்கார பேர் கருப்பசாமி. பொண்ணு 2 பசங்க இருக்காங்க. பொண்ணு +2 முடிச்சிருக்கா, பையன் 6th போக போகிறான். நாங்கள் வந்து வீட்டுக்கார பில்டிங் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நான் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்க, மைக் பக்கத்தில் வச்சுக்க. மைக் பக்கத்தில் வச்சுக்க. அவ்வளோதான் பேசியாச்சு. வேற என்ன சொல்லுங்க? யார் அதிகமாக பேசுகிறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் மைக் பக்கத்தில் வச்சுக்கம்மா. மைக் பக்கத்தில் வச்சுக்க. நான் இப்போ இங்கே சாம்பார் பிரைமரி ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன். வீட்டுக்காரர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஐக்கா வந்து மூத்த பொண்ணு ஜெனிஃபா வந்து ஆன்லைன் இல்லை. எஃப்எக்ஸ் இன்ஜினியரிங் காலேஜில் 2nd இயர் முடிச்சு 3rd இயர் போகிறான். பையன் ஜெபின் வந்து 11th முடிச்சு 12th இயர் போகிறான். உங்களெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே நம்ம இப்போ 11th ஃபர்ஸ்ட் நாள் வந்து இருக்கு. கை தட்டுங்க. ஜிலா, ஹஸ்பண்ட் வந்து ஜான். நாங்கள் வந்து தேனி பெரியவரத்தில் இருக்கோம். இதுக்காக நாங்கள் அங்கேருந்து கிளம்பி கை தட்டுங்க, கை தட்டுங்க. பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, அவள் வந்து 10th போகிற வருஷம். அப்புறம் ஈவினிங் கிளாஸ் ரொம்ப சந்தோஷம். பசிக்கும். மணி 1 ஆகுது, அதனால பசிக்க தான் செய்யும். எல்லாரையும் நல்லா பார்த்து பசிக்கிட்டோம், நல்லா பசிக்கிட்டோம். கூட பிரியாணி சாப்பிடலாம். உண்மையிலே ஸ்டெல்லா சொன்ன போது ஆம்பளைகளை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்குது. இல்லை, வேலை பார்த்தாலே கொஞ்சம் பயம். அப்படியாப்பா இருக்கேன் நான் பயப்படுற மாதிரி. இல்லை, தெரிய மாட்டேங்குது நம்மளை பற்றி. எனக்கு கொஞ்சம் பயம்தான். கேட்கல, கவனிக்கலையே நான் என்ன சொன்னாங்க. அப்படியா? சரி சரி. ஆ சொல்லுவானே. அப்படியா? அது இன்னை வரைக்கும் மாறல. ரொம்ப சந்தோஷம். என்னை பற்றி டீச்சர் தெரியும் எப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். நான் வரவே முடியாத சூழ்நிலை. திடீர்னு என் நாத்தனார் வீட்டுக்காரர் இறந்ததுனால இந்த ஊருக்கு வர வேண்டியது. சரி, எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினச்சிட்டு இந்த இடத்துக்கு வந்துருக்குறேன். இப்போவும் வர முடியாததான் இந்த விசேஷம்லாம் வைக்கிறாங்க. சரி, கொஞ்ச நேரமாவது போயிட்டு வந்துடலாம். எல்லாரும் இனி இப்படி ஒரு டைம் உண்மையிலே முந்தா நாள் எனக்கு கால் பண்ணிட்டாரு, எப்படியாவது வந்துடும் அப்படின்ட்டு. உங்களுக்கு அடிக்கடி கால் பண்ணலாம். மெசேஜை பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் வரும். ஐயோ, எல்லாருமே ஒன்றா இருக்க போகிறாங்க, நம்ம தான் இது ரொம்ப தூரத்தில் இருக்கோம் அப்படின்னா. நான் வந்து வெளியூரில் இருக்கிறேன், பெண்ணாங்கரங்கிற இடத்துல இருக்கிறேன். அங்கேருந்து கண்டிப்பாக வர முடியாது. ஏன்னா அடுத்த வாரம் எங்கள் வீட்டில் பண்டிகை. போன வாரத்துக்கு முந்தின வாரம் அந்த ஊருக்கு அவசரமாக வர வேண்டியது, வந்துட்டு போனேன். அடிக்கடி வர முடியலையா அப்படின்னு சொல்லி, சரி இந்த நாளுக்கு வர முடியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன். உண்மையிலே அது இயற்கை செயற்கைன்னு சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு டெத்தை கொடுத்து இங்கே வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகுது. என் பேர் ஜெய்செல்வி. எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, ஆபிரகாம் தங்கராஜ் என் கணவர் பேர். ஒரு சர்ச்சு பாஸ்டராக இருக்கிறாரு. நான் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு பொண்ணு ஜேபி காலேஜில் ஃபஸ்ட் இயர் நான் பிஇ போட்டிருக்கேன். ரெனிஷா பேர். சரி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. மைக் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கோமா. ஆன்லைன் இல்லை. இது கூட ஹலோ, என்னோட பேர் பொங்குநலி. என் ஹஸ்பண்ட் பேர் பாலமுருகன். அவங்க யூஎஸில் இருக்காங்க. 2 பசங்க. பொண்ணு மதுனிஷா +2 முடிச்சு 1 இயர் ஆகுது. நீட்டு இப்போ எழுதியிருக்கிறா. பையன் ரோஹித் 10th முடிச்சிருக்கான். 10th போகலாம். இப்போ தான் சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. இப்போ வெளியே வரட்டும். நான் பயந்தது கிடையாது. பக்கத்தில் பார்த்துருக்கேன். இப்போ தான் பார்க்குறேன். என்ன இல்லை, வேற யாரை பார்த்து பயம். இப்போ நானே பயந்துட்டேன் ஐப்பா பார்த்து.
மைக் ஆன்ல இருக்கான்னு பார்த்துட்டு. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் விஜயலட்சுமி. எனக்கு ஒரே பையன். என் பேர் ஜெகதீஷ். என் வீட்டுக்கார பேர் வெற்றிக்குமார். நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம். எல்லோரும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வர முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் வந்து எல்லோரும் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விஜயலட்சுமி. மைக் ஆன்ல இருக்கான்னு பார்த்துட்டு. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் விஜயலட்சுமி. எனக்கு ஒரே பையன். என் பேர் ஜெகதீஷ். என் வீட்டுக்கார பேர் வெற்றிக்குமார். நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம். எல்லோரும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வர முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் வந்து எல்லோரும் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. ஹலோ, என் பேர் கவிதா. எனக்கு 2 பிள்ளைங்க. என் பையன் ஒரு பொண்ணு. பையன் படிச்சு பாலிடெக்னிக் முடிச்சிருக்கான். பொண்ணு பிஎஸ்சி பையன் பேர் அருணேஷ். அப்பா பேர் ஆஷிகா. ட்ரெஸ் வச்சுருக்கோம். அப்பா வந்து ப்ரெஷர் பண்ணிட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. என்னோட கஷ்டத்தில் ரொம்ப திட்டத்தில் எனக்கு சந்தோஷமாக எனக்கு கொடுத்து அனுப்புகிறா இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கடவுளுக்கே கிடைக்காத வரும். அது எனக்கு கிடைச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு என் கணவர் பேர் ஈஸ்வராஜ். என் மகள் பேர் ராகி நாயன். எனக்கு ஆண்டர் 8 years பேக் என் பெயர்னால தான் ஆண்டர் தந்தார். உங்களை பார்க்குறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் வந்து மினிஸ்ட்ரி பண்ணுறோம். அடுத்து கணவர் வந்து கொஞ்சம் விவசாயம் பண்ணுறாங்க. யார் பண்ணீங்க? எனக்கு ஒரு பையன் இருக்கான், வந்துட்டாப்புல. அவன் பேர் ஜான் வின்சன். என் வீட்டு அம்மா பேர் கிறிஸ்டி. அவன் ஸ்கூலில் தான் வேலை பார்த்துட்டாங்க. லாஸ்ட் ஒரு வருஷத்து வரைக்கும் வேலை பார்த்துருந்தேன். ஒரு வருஷம் முன்னாடி தான் புளிக்குடியில் தோட்டத்துக்கு வேலை வாங்கியிருக்கோம். யார் பண்ணீங்க? எனக்கு ஒரு பையன் இருக்கான், வந்துட்டாப்புல. அவன் பேர் ஜான் வின்சன். என் வீட்டு அம்மா பேர் கிறிஸ்டி. அவன் ஸ்கூலில் தான் வேலை பார்த்துட்டாங்க. லாஸ்ட் ஒரு வருஷத்து வரைக்கும் வேலை பார்த்துருந்தேன். ஒரு வருஷம் முன்னாடி தான் புளிக்குடியில் தோட்டத்துக்கு வேலை வாங்கியிருக்கோம். அவர் பல வேலைகளின் மத்தியிலும் நம்மளை வந்து காணாம இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப்காக தான். அதனால கரெக்டாக தட்டி மகிழ்ப்போம். ரொம்ப சந்தோஷம். பேசிட்டு என்ன பண்ணுறாங்க? சரி, எல்லாம் சொல்லிட்டு ஒய்ஃப் பேர் வந்து சுமதி. 2 பொண்ணு, 8 ஒரு 9 படிக்கலாம். அந்த வருஷம் எல்லாரையும் போட்டு நானும் ஒரு சார் போகிறேன். சரி, வீட்டில் பேசியிருக்கேன் அடிக்கடி. சரி, ஒரு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வேற ஒன்றும் சொல்ல இல்லை. எனக்கு வந்து சர்மோஸ் எல்லாமே கொஞ்சம் பேசிக்கிறேன். லீடரை பார்த்து பயப்பட மாட்டேன். பயமாக இருக்கு. ஆமாம், எனக்கு வந்து சொன்னால் 9 பாயிண்ட் வருது. அதனால சொன்னேன். அதான் சொன்னேன். வேற ஒன்றும் இல்லை. உங்கள் எல்லாரும் பார்த்து ரொம்ப சந்தோஷம். நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு எல்லாமே பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், அதுவும் ஒரு பிரயோஜனமாக இருக்குன்னு வச்சுக்கிறேன். சரி, வேறு எதுவும்
நான் இப்போதைக்கு இன்னும் உதவியாளர்களாக இருக்கேன். என்னுடைய பொண்ணு வந்து ரேணுகா, அவள் வந்து எம்எஸ்சி முடிச்சிருக்கிறா. என்னுடைய இன்னொரு பொண்ணு வந்து மானிஷா, அவள் வந்து பிஎட் படிச்சுக்கிட்டு இருக்கிறா. என் மனைவி பேர் வந்து சொல்லுவாங்க சாந்தி. ஆமாம், ஊத்துமலை போலீஸாக இருந்தாலும் சப் இன்ஸ்பெக்டர் இருக்காரு. பயம் இருக்கு. ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். என்னுடைய பெயர் ஜஸ்டின் பேரலியம். எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. முதல்ல இந்த குரூப்பை ஆரம்பித்த சகோதரிகளுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். அதுலேயும் ஆமாம், தலைவருக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். அவங்க மும்மூர்த்திகளுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். அதுலேயும் நம்ம லீடருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க அப்பவும் லீடரு, இப்பவும் லீடரு தான். ஆமாம். என்னுடைய பேர் ஜஸ்டின் தெரியும். வீட்டம்மா பேர் வந்து ஏ விஜயலட்சுமி. நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஸ்டாஃபாக இருக்கேன். ஒய்ஃப் வந்து இப்போதைக்கு ஒரு 1 இயர் ஆச்சு, ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க. பொண்ணு வந்து வீட்டு கோச்சிங் போயிட்டு இருக்கா. நல்ல மார்க் எடுப்பான்னு எதிர்பார்க்குறோம். கடவுள் தான் இருக்குது. சின்ன பொண்ணு வந்து 9 வருஷம் கழித்து பிறந்தா. அதனால் அவள் வந்து போட்டு முடித்து திருப்பி போகிறான். சரி, அனைவரையும் பார்த்தனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்க்கும்போது உண்மையிலே இன்னும் ஃபேமிலி எல்லாம் வரல அப்படின்னு சொல்லும்போது, நானே ஃபேமிலியை கூப்பிட்டு வரல, அது ஒரு பக்கம் இருந்தாலும் சாந்தா வந்த உடனே சொன்னான், உன் ஃபேமிலி எங்கே உடனே கேட்டாப்ல. சரி, அதுக்காக மன்னிக்கவும். அடுத்த முறை நம்ம மீட் பண்ணும்போது கட்டாயம் ஃபேமிலி பிள்ளைங்க எல்லாரோட இருக்கும். ரொம்ப சந்தோஷம். அவ்வளோதான் பார்க்கும்போது எனக்கு அதை விட அதிகமாக சந்தோஷம் தெரியுது. அவர் வந்தோடனே எல்லாரும் சொன்னால் சேமேரி சொன்னாப்புல, நாங்கள் பிள்ளைங்க எல்லாரும் வந்துட்டோம், பசங்க தான் பாதி பேர் வரல அப்படின்னாப்புல. அதை நினைக்கும் போது கஷ்டமாக தான் வருவாங்க. அடுத்தாப்புல கண்டிப்பாக அடுத்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் பையங்களை கட்டாயம் நம்ம எல்லாரையும் ஒருங்கிணைப்போம். யாருமே மிஸ் ஆக மாட்டாங்க. இன்னொன்று, நம்ம இன்னும் அதிக நல்ல காரியங்கள்லாம் பண்ணுறதுக்கு ஒரு முன்முயற்சி எடுப்போம், ஒத்துழைப்பு கொடுப்போம். நன்றி. ஆக்ஷன் ரோலிங். பில்டிங் ஸ்ட்ராங்கு. ஆக்ஷன் ரோலிங். பேசுப்பா. பேசுப்பா. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஐயப்பன். ஒய்ஃபு பேர் சரி. நான் அப்போ கூட யாரும் பேசுறது கிடையாது, இந்த மாதிரி பார்த்தா கிடையாது. ஆமாம், என்ன பண்ணுறது. இப்போ வந்து 12th முடிச்சுட்டு ஒரு 28 வருஷம்ப்பா. உண்மையாக வந்து அந்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிட்டு, ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம். சரி, போதும் 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 போதும். சரி சரி சரி. உங்கள் ஹேர் ஸ்டைலும் உங்கள் தாடியினுடைய ரகசியம் வாங்க. ஒரு படம் நடிக்கணும்னு யாரும் சொல்லிட்டு இருந்தான். ஆமாம் ஆமாம், பேசாத ஹேர் ஸ்டைலை பற்றி சொல்லுங்கள். படம் நடிச்சுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 6 படம் பண்ணிட்டேன். இப்போது அடுத்த படம் வந்து ஒரு 2 மாதத்தில் ஸ்டார்டிங். அதுக்காக அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாமே. ஆமாம், ஏற்கனவே வந்து இப்போது ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதில் சொல்ல மாட்டாங்க. அது வந்து ஒரு 5 நிமிஷம் வரும். அதுக்கு முன்னாடி வந்து கடவேசின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அது ஒரு 4 சின்ன படங்கள்லாம் பண்ணியிருக்கேன். அது ஒரு கேரியர் தனியாக போயிட்டு இருக்கு. சரியா, அறிமுகம் ஆகும், வெளியில் வரும்போது நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக. ஆமாம், அந்த அதை நீங்கள் கட் பண்ணி எங்களுக்கு அனுப்புவோம். இல்லை, சீரியஸாக அது வந்ததுக்கு அப்புறம் கட் பண்ணி அனுப்புவோம். குரூப்பில் போட்டு விடுப்பா, ரிலீஸ் ஆன பிறகு. கண்டிப்பாக.
எல்லாரும் நல்லா ஆமாம், மேலும் நிறைய படங்கள் நடிக்க வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு. விஜய் சேதுபதி மாதிரி டாப்பில் வரணும்னு எல்லாரும் வாழ்த்துக்க. விஜய் சேதுபதி மாதிரி டாப்பில் வரணும். அது மாதிரி இப்போ வந்து நம்ம எல்லாம் டீட்டெயிலாம் சொல்லி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு என்னோட நம்ம பேசிக்கோங்க வச்சுக்கோங்க. நம்ம நம்மளால் முடிஞ்சது என்ன பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்குது, பண்ணிக்கலாம் நம்ம எல்லாரும். யாரும் ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி இருந்தனா கை தூக்கியா ஹீரோ ரெடியாக இருக்காரு. ப்ரொடியூசர் யார் இருக்காங்களா? ப்ரொடியூசர் பண்ணிடுவா. இப்போ ஒரு படம் பண்ணிடுவோம். நிறைய பேசட்டு வந்தேன், ஆனால் ஒன்றும் பேசுறதுக்கு முடியலை. ஏன்னா அதெல்லாம் நிறைய மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நான் நினச்சதெல்லாம் அதில் போட்டு விட்டுருவேன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்திலேருந்து உண்மையாக சரியா அதான் இருந்தாலும் ஓகே. வேற எதுவும் பேசணும்? பாட்டா? லீடர் ஒரு பாட்டு பிடிக்க சொல்லு. பாட்டு விட ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு வேணால் ஒரு இது சொல்லலாம். சொல்லு. நமக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இப்போ உள்ள பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கு அது தெரியாது தானே. உங்களுக்காக தான் நான் வந்து ஒரு சின்ன காலேஜில் பேசுனது அதை நான் வந்து பேசுகிறேன். அது மாற்றிட்டு இருக்குன்னா நான் அங்கே வேறு அவன் வேறு பார்த்துட்டு இருக்கேன். சரியா? இது அப்படிலாம் நடக்காது. சரி, இந்த இதில் என்னன்னா வீரப்பன் வந்து கடத்தி கொண்டு போகிறாங்க. இப்போ இசை அதில் நிறைய பேர் கிடைக்கணும் அதுதானே. ராஜ்குமார், அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்க்க பாட்டில் எப்படி வீரப்பனே வீரப்பனே எதுக்கு என்ன பிடிச்ச ஏ கோபாலு நீ வந்து என்ன கூட்டிக்கிட்டு போடா. ஏ வீரப்பனே வீரப்பனே எதுக்கு என்ன பிடிச்ச ஏ கோபாலு நீ வந்து என்ன கூட்டிக்கிட்டு போ. யாருக்கு இசையானி இளையராஜா வண்டிக்கு போனான். அடுத்து வந்து வீரப்பா வீரப்பா காட்டின் ராஜா நீயப்பா எதுக்குப்பா என்ன பிடிச்ச ஏ கோபாலு கோபாலு கோபால் தெரியுங்களா? சீக்கிரமா வாயேண்டா வீட்டுக்கு கூட்டிட்டு போயேண்டா. ஏ வீரப்பா வீரப்பா எதுக்கு என்ன பிடிச்ச அந்த மாதிரி பாட்டு. தேவா வந்து கட்டிக்கிட்டு வந்தா என்ன அப்படின்னு அது என்ன? நான் ஆட்டோக்காரனா விட்டு விடு விட்டு விடடா வீரப்பா வீட்டுக்கு போகணுண்டா. விட்டு விடு விட்டு விடடா வீரப்பா வீட்டுக்கு போகணுண்டா. எந்த இடத்தில் என்னைய பிடிச்ச கண்டுபிடிச்சி அந்த இடத்தில் கொண்டு விடுடா விட்டு விடுடா. அந்த பாட்டை வச்சுருப்பாங்க. நிறையா படித்தா சசிகலா எல்லாம் தான் முக்கியமாக இவங்க. சரியா? அடுத்து சண்முகவேலன், அடுத்து அது முக்கியமாக இன்னொன்று ஐயப்பன், சங்கரேஸ்வரன், எல்லாரும் அந்த கோஆர்டினேஷன் பண்ணுறதுல ரொம்ப விவரமாக இருந்தாங்க. இது எல்லாம் டொனேஷன் அவங்க மட்டும் வந்தாலும் நல்லா இருக்குது அதுதானே. இப்போ வந்திருந்த ஒவ்வொருவருக்கும் எங்களோட நன்றிகளை தெரிவிக்கணும். அடுத்த வரும்போது ஃபேமிலி கண்டிப்பாக செய்யுங்க, கூப்பிட்டு வாங்க. அப்படி கூப்பிட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். வேறு இடத்துல ஏதாவது இருக்கலாம், இதே மாதிரி நீங்கள் பேசலாம், சில தகவல் சொல்லலாம். பிஸ்னஸில் நீங்கள் வந்து கொண்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணிக்கலாம், நிறைய இருக்குது. வருங்காலத்தில் எல்லாம் நீங்கள் ஷேர். நமக்கு சிங்கரேஷ் சார் தான் அதிகமாக ஞாபகம் இருக்கும். நம்ம வந்து 11th படிக்கும்போது நான் அவரை வந்து ஃபஸ்ட்டு கேட்டார், எதுக்காக இந்த குரூப்பை சூஸ் பண்ணான்னு கேட்டார். நான் செகண்ட் குரூப்பில் இருந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே வந்திருக்காங்க, அதனால் நான் வந்து நான் அப்படி சொன்னேன். ஆனால் இப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது, நம்ம குரூப்பை நம்ம பிள்ளைங்க யாருமே எடுக்கலைங்கிறது. இல்லை என் பையன் எடுத்திருக்கான். அதாவது நம்ம குரூப்பை வந்து ஃபஸ்ட்டு எல்லாரும் வேறு மாதிரி நம்ம சொன்னாலும் ஜாலியாக இருக்கணும், படிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி இந்த குரூப்பை எடுத்தோம். ஆனால் எல்லாருமே வெல் செட்டில்டு, நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கிறாங்க, பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க. யாருமே வீட்டில் சும்மாவே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம குரூப்பை பற்றி அப்படி பேசினவங்க யாராவது நேரில் பார்த்தாங்கன்னா
நம்ம எல்லாரும் தான் அவங்களுக்கு எவிடன்ஸ். சரியா? நான் முதல்ல நம்ம குரூப்பை எடுக்கும்போது எதுக்காக எடுக்கிறோம், ஏன் எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இதே இல்லாமல் நம்ம எடுத்தோம் அந்த குரூப்பை. இல்லை, நாங்களாம் கரெக்டாக தான் எடுத்தோம். நாங்களாம் கரெக்டாக தான் எடுத்தேன். நம்ம குரூப் இருக்கிற ஃபர்ஸ்ட் நாள் அதிகமாக சார் கேட்டாங்க எனக்கு இந்த குரூப் எடுத்துருக்கேன் ரிசர்ச் அப்பா பண்ணிட்டு இருக்காரு, நானும் ரிசர்ச் வரணும் அப்படின்னு தான் குரூப் எடுத்தோம். அதே மாதிரி ரிசர்ச் இந்த அக்கௌண்டன்சி அதில் படித்தது ரொம்ப நமக்கு ரிசர்ச் பண்ண என் பையன் அதே மாதிரி ரிசர்ச் வரணும்னு சொல்லி எடுத்து 430 ரூபாய்க்கு எடுத்துருந்தான். அப்பவும் அக்கௌண்டன்சி தான் தான் கீழே முடிச்சுட்டான். ரிசர்ச் வந்து 1 வருஷம் ஆகுது. நல்லா பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி நமக்கெல்லாம் பசு ஊற்றி கொடுத்துருப்பாங்க. போப்பா அவ்வளோதான் கொடுப்பாங்க. என் பையன் நமக்கு அவ்வளோ கொடுப்பாங்க. சின்னவனும் சின்ன பையன் படிக்கணும். நமக்கு இந்த குரூப் எடுக்கிறதுனால யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கேன். நல்லா ஜெயமேரி மேடம் ஃபாரின் போகிறதே பாட்டி மைக்கில் சொல்லு. மைக்கு தொட்டு பேச்சு விடுதா? மே 12 பழைய மாணவர்கள் சந்திப்பு. அதில் இடையே போட்டிருக்காங்க மீண்டும் சந்திப்போம். அப்படிதானே? இதோட முடிச்சிடக்கூடாது, தொடர்ந்து நம்ம சந்திப்போம். வந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. உட்காந்து கூட பேசலாம். தாய் இல்லாமல் நான் இல்லை, யாருமே இல்லை உலகில். சரியா? அதுதான். ஆமாம், தாய் இல்லாமல் நான் இல்லை. பெண்கள் நாட்டின் கண்கள். சரியா? அவங்க முக்கியமாக வந்து பெண்கள் இல்லைன்னா உலகமே இல்லை. அதனால ஏன் எதுக்கு சொல்கிறோன்னு சொன்னால் பெண்களுடைய சாதனைகள் இப்போ வந்து என்ன செஞ்சுருக்கு அதிகமாக இன்னும் மேன்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சரியா? நம்ம குரூப்பில் எல்லாருமே கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்கப்பா. எல்லாரும் காத்தாடி எல்லாரும் அடிச்சுட்டு இருக்கு. ஆக்சுவலாக நான் ஒரு வாட்டி இடையில ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை. ஆனால் யாருக்கும் தெரியாது. அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் எல்லோரும் மெசேஜ் பண்ணதை பார்த்தே நான் சந்தோஷமாக இருந்தேன். அந்த இடத்துல அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி தெரியுமோ, நம்ம சும்மா ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம், அதெல்லாம் பார்க்குறோம், அப்படி தான் நினைக்கிறீங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. அது உள்ளே வந்து அந்த குட் மார்னிங் மெசேஜில் இருக்கிற அந்த வாசகம் படிக்கும்போது கூட நம்மளுக்கு அந்த நல்ல தேட் ஆயிடுச்சு. எல்லாரும் காலையிலேருந்து சாயந்தரம் வந்து யாராச்சும் மெசேஜ் பண்ணுறாங்க, பண்ணுங்களா இப்போ யாராச்சும் அப்படிலாம் தோணும். அதனால் கொஞ்சம் நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க. இல்லைன்னா அப்படியே ஆஃப் ஆகிடும். நம்ம எவ்வளோ குரூப் வச்சுருக்கோம், ஃபேமிலி குரூப்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஆரம்பிச்சதோடு நின்றுடும். ஆனால் இந்த குரூப் வந்து இந்த அளவுக்கு வந்து டேக்கிங் வரைக்கும் வந்திருக்கோம் நம்ம. அதனால் எல்லாருமே கொஞ்சம் அப்பப்போ ஒரு குட் மார்னிங் ஏதோ ஒன்று உங்களுக்கு தோணுறதை சொல்லுங்கள். அது என்னவும் தப்பு இல்லை. நல்லா நான் உண்மையிலே குரூப் ஆரம்பிச்சு புதுசில் யாராச்சும் பேசினா எனக்கு கோவம்லாம் வரும். அதான் ஐயப்பா பர்டிகுலராக ஐயப்பா மெசேஜில் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கேன். கோவத்தில் எப்படி பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இல்லை அது கரெக்டு தான். இல்லை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஓனராக இருந்ததை பார்க்கும்போது எனக்கு வந்து எப்படி தெரிஞ்சிச்சு, என்ன எப்படி பேசுகிறான் நம்மளை அப்படி தோணுச்சு. அந்த டைமிங்கில் நான் என்ன செஞ்சேன், மேரிட்ட ஃபோன் பண்ணி நான் கூப்பிட்டு வந்து லெஃப்டாக போகிறேன், என்ன அப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்போ அதுக்கப்புறம் அவன் யோசிக்கிறதப்பா, இது வந்து நமக்கு ஸ்கூல் குரூப் பண்ணி அந்த மாதிரி யோசிக்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நானே நிறையா மாறி இந்த குரூப்பில் நான் இருந்தோம். அந்த மாதிரி இப்போ கிடையவே கிடையாது. இப்போ ஐயப்பாவும் இப்படி தான் பேசுவான், இவன் இப்படி பேசுகிறேன், இப்படி தான் பதில் சொல்லணும். அப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு நம்மளுக்குள்ள. அதனால் நல்லா கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்கள். அப்பப்போ நான் எல்லோரும் மெசேஜ் பண்ணும்போது எல்லோரும் என்ன கூட ஜாயின் ஆகிட்டே வரீங்க நீங்கள் எல்லாருமே. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நினச்சி கேளுங்க, யாரும் அப்படின்னு தோணாது. அந்த மெசேஜை பார்க்கும்போது இவங்க பண்ணுறாங்க, விஜயலட்சுமி சவுண்டா, சசி சவுண்டா, அந்த இது விஜயலட்சுமிலாம் எப்போயுமே விஜயலட்சுமி போட்டு அந்த மெசேஜ் அனுப்புகிறோம். எல்லாமே அப்படியே மெமரியில் இருக்கும் எனக்கு நல்லாவே. ஜெயசதியை வந்து நான் குரூப் வரவங்கிட்ட மிஸ் பண்ண மட்டும் இப்போ கூட சொல்கிறேன் அவர்கிட்ட. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம எங்கே கேட்டபடியிலே அது வரும். சும்மா கலக்கிறது எல்லாமே வந்து நல்லா பண்ணுவாங்க. நான் அவர்கிட்ட அன்றைக்கி பேசும்போது கூட அதுதான் சொன்னேன், என்னப்பா நல்லா பேசுகிற
டைமில் தோணுச்சு அவ்வளோதான். சரிங்களா இந்த வேலை வந்துருக்குறோம் இதான் விடிய விடிய பேசுறியா பார்த்தாலே தெரியாது டேட் இருக்கும் வந்துடும் அந்த அதே ஒரு ரிலீஃபாக இருந்துச்சு. ஜூன் மாதத்துலேருந்து ரொம்ப கிரிக்கெட்டான சூழ்நிலை இருந்த நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் இந்த மெசேஜ் பார்க்கும்போது ஸ்கூலில் பேசும்போது கொஞ்சம் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் பேச்சு கொஞ்சம் செஞ்சு கொடுத்தாங்க. ஆமாம் ஆர்டர் கொடுத்தாங்க. அது பிரின்சிபல் கிடைக்கும் போது இந்த குரூப் ஆரம்பிச்சது தெரியல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே போல் இது அது என்ன மகாநாடு மாதிரி எத்தனை அந்த இதை பேசிக்கணும் வர்றதுக்கு. ஆமாம் அதே 3 நேரம் கட்டாயம் இருக்கும். அதே மாதிரி எல்லாரும் மெசேஜ் பண்ணுங்க, பேசுங்க, கான்டெக்டாக இருக்கணும் கடைசி வரைக்கும். அடுத்த லெவலுக்கு போகணும். கொடுக்கும் மேடம் ஒன்றும் நடக்காது. என்ன நடந்தது தெரியல. இன்னொன்று மைக் பக்கத்தில் வச்சு பேசு. மைக்கு பக்கத்தில் வச்சு பேசு. மைக்கு பக்கத்தில் அவங்க என்ன எல்லா மெசேஜ் போடுங்க, நல்ல மெசேஜ் போடுங்க, யாரும் லிமிட் பண்ண மாட்டாங்க சொல்லுங்க. இன்னொன்றுப்பா, எந்த ஒரு மெசேஜ் போட்டாலும் கொஞ்சம் நக்கலை கமெண்ட் பண்ணாதீங்க தயவுசெய்து. ஐயப்பா தான் அதிகமாக பண்ணோன்னு நினைக்கிறேன். அதுக்கு பயந்து நான் எந்த மெசேஜ் போட மாட்டேன். எந்த மெசேஜ் போட்டாலும் நக்கலை கமெண்ட் பண்ண முதல்ல ஐயப்பா தான். நக்கலுக்கு இல்லை பாரு, என்ஜாய் பண்ணுவாங்க. என்ஜாய் ஒரே மொக்கையாக மெசேஜ் போட்டுருந்தா அது ஹெல்ப் பண்ணுவாங்க, ஏதோ ஜாலியாக இருக்கும்ல. செல்ல சொன்ன மாதிரி நானும் புரிஞ்சுட்டேன், அப்படிதான் அப்படின்ட்டு. ஆமாப்பா ஆமா, அதுதான் எல்லாம் சப்போர்ட் இருக்கும்ல. அந்த கட்சிக்கு போடல, அந்த கட்சிக்கு தான் அவங்க அந்த கட்சி போடுறாங்கல்ல, ஏன் அந்த கட்சி போடுறாங்க? அவங்க அந்த கட்சி இல்லை. நீங்கள் வந்து சர்ச்சில் வந்து மாணவர்கள் நல்ல விஷயம் பேசுகிறாங்க, அதை நான் போடுவோன்னு கேட்டேன். அப்போ வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றத வந்து நல்ல விஷயங்கள் போடுங்க, ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை வராமல் போடாதீங்க. ஜனகன அவங்க பாடல்காக நம்ம எதிர்ப்போம். இங்கே வேல்புக் மேல்நிலைப் பள்ளியில் 96வது ஆண்டு +2 அக்கௌண்டன்சி அண்ட் ஆடிட்டிங் குரூப் மாணவ மாணவிகள் உங்கள் அனைவருக்கும் இந்த விழா கமிட்டியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னன்னா நிகழ்ச்சி நல்லா நடக்கணும்னு சொன்னால் உங்களுடைய ஒத்துழைப்பு எல்லாம் இருந்தது. எல்லா நிகழ்ச்சிகளும் அருமையாக இருந்தது. இன்னும் வருங்காலத்தில் எதுவும் பேசணும் வைக்கணுங்கிறத நினச்சிங்க ஒரு கேட்லாக் போட்டு நம்ம பண்ணுவோம். இப்பொழுது நேஷ்னல் ஆந்தம் இந்த இது பாடி முடிக்கிறது, இதோட இந்த நிகழ்ச்சி முடிவு செய்யும். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், சாப்பிடலாம். அந்த வேலைமா வந்துட்டு இருக்காங்க, வந்த பிறகு என்ன செய்யலாம், அவங்கள கொஞ்சம் பேசிக்கலாம். ஓகே, சுட மட்டன் பிரியாணி லஞ்சுக்கு, சால்னா அப்புறம் ரைத்தா, சம்பல், அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வரும்,
ஐஸ்கிரீம் பாயசம் வந்துருச்சு. பாயசம் ஐஸ்கிரீம் வருது. நம்ம ஒப்பே மாதிரி பிளேட்டில் வச்சு அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதான். சிறப்பாக நடக்க இந்த ஆயத்தம் பண்ணிய அதாவது சாப்பாடு ஆயத்தம் பண்ணது சண்முக வேலாயுதம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இடத்தை அரேஞ்ச் பண்ணது ஜெயவேல் அவர்களுக்கும், அதுக்கப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் அரேஞ்ச் பண்ணது ஸ்டெல்லா அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியை வெளியிட்டிருக்கோம் வேலம்மா வெல்கம். வாங்க. லேட்டாக வந்திருக்காங்க. லேட்டஸ்ட்டாக வந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கு ஆமாம் இந்த நிகழ்ச்சிக்கு அதாவது ரிஸ்க் எடுத்து வேணும் அவர்களுக்கு நம்ம விழாக்களின் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளோம். கரகத்தை ஓகே. நன்றி நன்றி நன்றி. லஞ்சு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடுவோம். இனியமான விருந்து ஆயத்தமாக இருக்கிறது. அனைவரும் சாப்பிட்டு செல்வார்கள் அற்புதம் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. சாப்பாடு அறைக்கு வாங்க. ஃபஸ்ட்டு இந்த குழந்தைகள் வாங்க. அதாவது ப்ரொஃபஷன்ஸ் நம்ம எடுத்து நம்மளே வச்சுக்கலாம், சாப்பிடலாம். வாங்க அதை அழைக்கிறது. குழந்தைகள் ஃபஸ்ட்டு வாங்க. குழந்தைங்களை வர சொல்லுங்கம்மா எல்லாரும். போட்டோ சாப்பிட்டு முடிச்சிடுங்க கடைசி. இல்லைண்ணா இது வீடியோ எடுக்கணும் எடு அவ்வளோதானே.
பண்ணிக்கலாம் அப்படியா? ஆனால் ஒரே ஒரு வெஜ்ஜி ஏதாவது கிடைக்குமா? வெஜ்ஜி மீல்ஸ் பண்ணுவோம். ஆமாம். யாராவது சொல்லுங்க. அங்கே போய் சொல்லி யாராவது ஒரு ஆட்டு சொல்லுங்க. சசிகலா இதெல்லாம் அனுப்பிடு அவளுக்கு. பாயசம் எடுத்துக்கடா, பாயசம் எடுத்து. பிள்ளைங்களை கூட்டு வரோம். நானா பிள்ளைங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் போயிட்டாங்க. வெஜ்ஜுனா மீல்ஸா வெஜ் பிரியாணி? வெஜ் ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்குது, மீல்ஸ் இருக்குது, வெஜ் புலாவ் இருக்குது. என்ன ஒன்று கையில் இருக்குது? வெஜ் ரைஸ் கொடுத்துருங்க. வெஜ் ரைஸ் இது ஆனால் பன்னீர் ரைஸ் அந்த மாதிரி உண்டா? இருக்குது பன்னீர், மஷ்ரூமு. பன்னீர் ஒரு பன்னீர் கொடுங்க. வீட்டில் யாரையும் கூட்டு வரீங்களா? இது ஒரு ஃபங்க்ஷனு, எல்லோரும் அங்கே போயிட்டாங்க. நல்லா இருக்காடா? டேஸ்ட்டாக இருக்கா சாப்பாடு? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? சரி, நல்லா இருக்காடா? எப்படிமா இருக்குது சாப்பாடு? சூப்பராக இருக்கா? இதெல்லாம் எப்படி இருக்குது பிரியாணி? நல்லா இருக்கா? டேஸ்ட்டாக வச்சுருக்காரா? எப்படி டேஸ்ட்டாக இருக்கா? நல்லா இருக்கா? பரவாயில்லையா? சிக்கன் ரைஸ் ரெண்டு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். பிரியாணி சூப்பராக இருக்குங்க. கறி நல்லா சாப்பிட்டா வந்துருக்கு. சூப்பராக இருக்குது. எப்படிப்பா இருக்குது பிரியாணி? சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கா? கறி எப்படி நல்லா வந்திருக்கா? கறி அழகாக சாப்பிட்டு வரும். பஞ்சு போல பஞ்சு போல சூப்பராக இருக்குது பிரியாணி. எதிர்பார்த்த விட அதிகமாக நல்லா தான் இருக்குது. நம்ம ஸ்டார் ரெஸ்டாரண்ட்டில் என்ன பேருப்பா? என்ன ரெஸ்டாரண்ட்டு? சில்லி ரெஸ்டாரண்ட்டு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது இப்போ சாப்பிட்டு கூட எப்படி இருக்குது?
எல்லோரும் ஓரளவு சாப்பிட்டு பிடிச்சிட்டாங்க. எப்படி இருந்துச்சு பிரியாணி? உடனே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா? சாப்பிடு, எப்படி இருக்கு சொல்லு. சாப்பிட்டு பாரு. அதை வச்சு சாப்பிடு, ஸ்பூன் வச்சு எடுத்து சாப்பிடு. நல்லா இருக்கா? ஐஸ்கிரீம் ரிவ்யூ பண்ணிடுமா? சூப்பர் பிரியாணி ஒன்று சாப்பிட்டாச்சு. ஐஸ்கிரீம் அக்கா நீங்கள் பாருங்க. ஆன் பண்ணிட்டீங்களா? அது முன்னாடி சேர் இருக்குங்களா? சேர் போட்டாச்சு. சும்மா கீழே வச்சு டிஸ்பிளே தெரியல. சூப்பராக தெரியும், கரெக்டாக தெரியும். அப்படியே பின்னாடி ஃபுல்லு கவரா நல்லா இருக்கா பிரியாணி. எமானுவல் ஹலோ, என்னுடைய பேர் இம்மானுவல் ஜெஸ்கின். நான் என்னுடைய ஒய்ஃப் பேர் ரீட்டா பேல்சிங், என்னுடைய சன் பேர் இசான் இம்ரேன். நான் வந்து கிழக்கில் இப்போதைக்கு இருந்துட்டுருக்கேன். என்னுடைய வேலை என்னன்னா ஹாஸ்டல் வார்டனாக வேலை பார்க்குறேன். கவர்மெண்ட் ஹாஸ்டல், அதாவது பிசி டபிள்யூ வெல்ஃபேர் ஆஃபீஸில் அது கீழே உள்ள கீழே செயல்பட்டு இருக்கக்கூடிய என்னுடைய ஹாஸ்டல் ஊத்துமலை என்ற இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டு. ஏன்னா இதுவரைக்கும் ஒரு நினைக்க முடியாது நம்மளாம் எல்லாரும் சந்திப்போமான்னு. நான் முக்கியமான சந்திப்பான யோசிக்கவே இல்லை. ஏன்னா ஒரு கடைசி நேரத்தில் லேஸாக வந்து தலையை காமிச்சு யார் யாருன்னு நம்ம ஏக பண்ணோம். ஒரு 2-3 பேர் தான் எனக்கு யாரும் தெரியல. மற்றெல்லாம் ஓரளவுக்கு பார்த்து போகலாம்.
வேலம்மாள் எனக்கு தெரியல, யாரும் கேட்டேன், அவங்க தான் வேலை பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க ரெண்டுமே எனக்கு தெரியலன்னு கேட்டேன். அவங்க போகும்போது கொஞ்சம் ஞாபகம் இருக்கு, அவங்க அப்புறம் ஞாபகம் இல்லை. சொல்லுங்க, யார் யாருன்னு சொல்லுங்கம்மா நீங்க. மற்றவங்க ஜெயமணியும் பார்த்துருக்கேன், அதனால தெரியும். எல்லாம் பார்த்துருக்கேன் தெரியும். அவங்கள யாருக்குமே பார்த்துருக்கேன், வீடு பக்கமாக தெரியும். சசியை பார்த்துருக்கேன். யாரு? ஆமாம், அதாவது ராஜேஸ்வரிக்குன்னா ரெண்டு நகர். ஆமாம், மற்றபடி அவங்க தெரியும், பரவாயில்ல. மற்றபடி எல்லாருமே அவ்வளோ தெரியும். ஜென்ஸில் எல்லாருமே தெரியும். அந்த தெரியல. மற்றபடி ப்ரோக்ராமும் நல்லா இருக்கும்னு நினைச்சிருக்கேன். நல்லா இருந்திருக்கும். நானும் உங்களை பார்த்ததில் செஞ்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. அவர் 28 வருஷத்துக்கு அப்புறம் வேலூர் ஒரு முறை பேசும்படியாக பார்க்க கூட எங்கிட்ட பார்த்து நம்ம போயிட்டே இருப்போம். பேசவே கிடையாது. நம்ம ஃபஸ்ட் டைம் பேசுனதே நம்ம ஸ்டெல்லாட்ட தான். அவங்க தான் அங்கே ஃபோன் பண்ணி அந்த பேசுனாங்க. அதுக்கு ஸ்டெல்லாங்கிறது எனக்கு பேசப்பட தெரியாது. ஸ்டெல்லான்னு சொல்லணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். இது மாதிரி தொடர்பு நல்ல ஒரு மகிழ்ச்சி. அதே மாதிரி சங்கரேஸ்வரன் அது மாதிரி இந்த குரூப் ஆரம்பிச்சது முதல்ல ஃபோன் பண்ணி பேசுகிறது சங்கரேஸ்வரன் தான். அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொருத்தையாக தொடர்பு வந்து இந்த தொடர்பு இன்னும் வளர வாழ்த்துகிறேன், கடவுள் வேண்டுகிறேன். நன்றி. ஆமாம், முடிச்சுக்கணும். நம்மளோட துறைமுகம் அவர் வச்சுருக்காரு, வந்திருக்கிறாரு. கை காமிங்க, நல்லா கை வாங்க. ஆமாம், மீசைக்காரர் இருக்கிறே நல்லா சம மீசை இருக்காங்க, பயங்கரமாக. ஆமாம், எனக்குலாம் வந்து முடிச்சிரு. சரி சரி, நல்லா சந்தோஷமா இருந்தது. இதே போல அடுத்த நாடு நம்ம கூடுவோம். இதை விட இன்னும் சந்தோஷத்தோட நிறையா நிகழ்ச்சிகளை பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இதோட முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். பாய்.